இந்த HCF ஆஃப் ஏ கியூப் மைனஸ் 9ax² மைனஸ் ஏ மைனஸ் 3x² இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டேர்மில் இதில் ரெண்டுலேயுமே ஏ இருக்குது. அப்போ நான் ஏ வெளியே எடுத்துடலாமா? இந்த ஏ எடுத்தோடனே இங்கே என்ன ஆகிடும், ஒரு ஏ போனோடனே a² ஆகிடும். இங்கே 9a எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ 9x² ஆகிடும். ஓகேவா? செகண்ட் டேர்மும் அப்படியே வச்சுப்போம், ஏன்னா அது ஆல்ரெடி சிம்பிள் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், a² மைனஸ் b² ஃபார்மில் இருக்கா? அப்போது இங்கே பாருங்கள், இது a² இருக்குது, இது 9x² 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போது a ப்ளஸ் பி நம்மளுக்கு தெரியும், a² மைனஸ் b² ஃபார்முலா வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேவா? அப்போது இதை 3x² எழுதிட்டோம்னா ஒரு a ப்ளஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3xன்னு வரும். கரெக்டாக? இதுதான் ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் HCF. ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்குது, a மைனஸ் 3x இருக்குது. ஓகேவா? அதை எழுதிக்கணும். அதோட மினிமம் பவர் தான் எழுதணும். ஸோ இங்கே இது ஒரு பவர் 1 தான் வந்திருக்கு. அப்போது இதுதான் இந்த சம்மோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? a மைனஸ் 3x. ஓகே.